ஹாய், நான் உங்கள் டைரக்டர் நிதின் சாம்சன் பேசுகிறேன். சிக்லெட்ஸ் படம் கதை எப்படின்னா, 3 பொண்ணுங்க 3 பசங்க, ஒரு 3 கப்பல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லாம் இளமையாக இருக்காங்க. அவங்களுக்கு இளமை ஆசை எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க வந்து மகாபலிபுரம் போயிட்டு ஒரு ரெசார்ட் ரூம் போட்டு எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து கிளம்புறாங்க. வீட்டில் போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதில் ஒரு பொண்ணு வீட்டில் வந்து லைட்டாக மாட்டிடுறா. இருந்தாலும் தப்பிச்சு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் வந்து எல்லா ஃபேமிலிஸும் ஒருத்தர் பேசி கண்டுபிடிச்சிடாங்க, இந்த மாதிரி அவங்களோட பசங்க வந்து தப்பான விஷயம் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூத் அந்த 3 கப்புள்ஸும் வந்து தப்பு பண்ணாங்களா இல்லையா, இதை வந்து தடுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அவங்க தடுத்தாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதைக்களம் எல்லாமே. இந்த 3 கப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கப்புள்ஸுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெப்ஸ் வந்து டைரக்டர் காமிச்சிருக்காரு. டைரக்டர் ரொம்பவே சூப்பராக அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு கப்புள்ஸும் வந்து ஒரே விஷயமா இருந்தாலும் அதில் வந்து டிஃப்ரென்சஸ், ரொம்ப ஒரு பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ்ஸு, ரொம்ப டெப்த்தான ஒரு இமோஷன்ஸு, அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்றைக்கி இருக்க யூத் பசங்க 2K கிட்ஸுக்கு ஏற்றாப்புல ரொம்ப சூப்பரான ஷார்ட்ஸு, சூப்பரான சீன்ஸு, நிறைய கிளாமர்லாம் பயங்கரமாக காமிச்சிருக்காரு. அங்கங்கே அந்த சீன்ஸில் கிளாமர் இருக்குது. சாங்ஸும் நல்ல கிளாமரஸாக ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக அந்த ஒவ்வொரு கேரக்டரோட டெப்த்து, இவங்களோட ஃபீலிங்ஸு, அந்த 3 கப்புள்ஸில் அந்த 3 பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸு, அந்த 3 பசங்களோட ஃபீலிங்ஸு, அந்த ஒரு கப்புளில் வந்து லெஸ்பியனும் ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அவளுக்கு இன்னொரு லெஸ்பியன் பார்ட்னர். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஃபீலிங்ஸு, அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸு, ஒவ்வொரு பேரண்ட்டுமே வேறு வேறு ஒரு கேட்டகரியான பேரண்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸு, அவங்க எப்படி அவங்க பசங்க கூட வளர்த்தாங்க, அவங்களோட வளர்ப்பு வந்து ஒவ்வொருத்தவங்களோட வளர்ப்பும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ஒருத்தர் பேசிக்கும் போது முதல்ல மற்ற குழந்தைங்கள வந்து ப்ளேம் பண்ணுவாங்க, உன் பொண்ணுனால தான் என் பொண்ணு கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம 3 பொண்ணுங்களையும் காப்பாற்றணுங்கிற மாதிரி போகிறாங்க. ஆக்சுவலாக பேரண்ட்ஸை வந்து இதில் இன்வால்வ் ஆகிறது எல்லாருமே அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸு. படத்தில் வந்து நல்லா இருக்குது. நிறைய ஒரு ரொம்ப ஓவர் காமெடி கிடையாது, பட் கொஞ்சம் ஒரு ஃபன்னியாக இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போயிட்டுருக்கு. படத்தில் மைனஸ்ன்னு சொன்னிங்கன்னா, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து கதையை ரொம்ப டெப்த்தாக சொல்லியிருக்காங்க. உண்மையாக ரொம்ப தேவையான ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்டிமெண்ட்டான விஷயந்தான். பட் அது கொஞ்சம் லென்த்து, கொஞ்சம் ஒவ்வொரு விஷயம் லவ் ஸ்டோரி சொல்லும்போது அது லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. லென்த்து மாத்திரம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் நல்லா கிரிப்பிங்காக இருக்கும் எண்டு வரைக்கும். எண்டு மாத்திரம் கொஞ்சம் லேக் இருக்குது. பட் ஓவராலாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த படம்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். இது வந்து டைரக்டர், இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே நியூவாக இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ரீச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஆடியன்ஸ் எல்லாம் போய் பார்த்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷனு, ஹீரோயின்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கா. இன்னொரு பொண்ணும் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்கா. அதுவும் காமிக்கிற விதமும் கேமரா ஆங்கிளும் ரொம்ப நல்லா இருக்குது, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது. அதுவும் பொண்ணுங்களை ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. பசங்களும் ஒரு ஆப்டான பசங்க. இப்போ 3 பசங்கன்னா 3 பசங்களுமே ஒரே மாதிரி ஸ்டைலிஷான பசங்க கிடையாது. ஒருத்தர் ஸ்டைலிஷ்னா இன்னொருத்தர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நார்த் மெட்ராஸ் ஒரு லோக்கல் மாதிரி இருப்பான். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேட்டகரியில் வச்சு படத்தை சூப்பராக காமிச்சிருக்காங்க. நிறைய நோட் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஸ்ரீமான் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மனோபலா ஒரு சின்ன சீக்வன்ஸில் வருவார். ஸோ அவரோட சீக்வன்ஸ் நல்லா காமெடியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு காண்டம் போய் வாங்குறதுக்கெல்லாம் நல்லா காமெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டபுள் மீனிங் இந்த டயலாக்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அது உண்மையிலேயே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டக்குன்னு நம்மளை அறியாமல் சிரிப்பு தூண்டிடுது. ஸோ இது ஒரு நல்ல படம், கண்டிப்பாக போய் பாருங்கள்.